வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹோமோஃபோன். ஹோமோஃபோன் அப்படின்னா ஹோமோ அப்படின்னாலே சேம்னு அர்த்தம், ஃபோன்னா சவுண்டுன்னு அர்த்தம். இப்போ ஒரே சவுண்டு உள்ள இரண்டு வேறு வார்த்தைகள் இங்கிலீஷில் இருக்குது, நிறைய இருக்குது. அதுதான் ஹோமோஃபோன்னு பேர். வேர்ட் தட் ஹாஸ் சேம் மீனிங் ஆஸ் அனதர் வேர்ட் அப்படின்னு அர்த்தம் ஹோமோஃபோன்னா. இப்போ ஹோமோ அப்படின்னா சேம், ஃபோன்னா சவுண்டுன்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தெரிஞ்ச வேர்ட் பை. பை இப்படி 3 பை இருக்குது இங்கிலீஷில். இது என்ன அர்த்தம்? இந்த பிஒய் பை வந்து ஒரு ப்ரிப்போசிஷனாக யூஸ் ஆகுது. இந்த பிஒய் பை வந்து ஒரு எக்ஸ்க்ளமேஷன். நம்ம பாய் சொல்கிறோம்ல, பாய் பாய் சொல்கிறோம், எக்ஸ்க்ளமேஷன். பியூஒய் பை வந்து டு கெட் சம்திங், டு பை வாங்கிறது அப்படிங்கிற மீனிங்கில். இப்போ இது மூணுக்குமே ஒரே சவுண்டு, டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். மீனிங் டிஃப்ரென்ஸு, ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸு, ஆனால் சவுண்ட் வந்து ஒன்று. அப்போ இது வந்து ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்னு பேர், ஹோமோஃபோன். அடுத்து இன்னொரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் நியூ. நியூ இப்போ இது ஒரே சவுண்டு. இது என்ன அர்த்தம்? இந்த நோவுடைய பாஸ்டன்ஸ், KNOW, நோவுடைய பாஸ்டன்ஸ் தான் நியூ. இது வந்து என்ன அர்த்தம்னா தெரியும், அறிந்தேன், அறிவேன், அதனுடைய பாஸ்டன்ஸ். இந்த நியூ வந்து என்ன அர்த்தம்? புதிய அப்படின்னு அர்த்தம். ஆனால் ரெண்டுக்குமே ஒரே சவுண்டு. அப்போ இது வந்து ஹோமோஃபோன்ஸ். இந்த வேர்ட்ஸ் வந்து ஹோமோஃபோன்ஸ். இப்படி நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குது. இதுதான் ஹோமோஃபோனுங்கிறது. இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு இது பார்க்கலாம். See you, bye.